நம்ம இன்னைக்கு டேலி பிரைம்ல எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்றது, ஒரு மாஸ்டர்ஸ் என்ன அப்படின்றத ஸ்டார்டிங் 1 by 1 பார்ப்போம். இப்போ டேலி பிரைம் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா இது ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிரியேட் கம்பெனின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கிரியேட் கம்பெனி, ஒரு புது கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. இதுதான் ஸ்க்ரீன். இதோட ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கம்பெனி டேட்டா பார்த்தோன்னா என்ன அப்படின்னா, இந்த டைரக்டரியில் தான் போய் நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி வந்து ஸ்டோர் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபேஷன்ஸ், ஏபி ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஒரு 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 ஃபேஷன்ஸ் கடை, ஒரு டெக்ஸ்டைல், ஒரு பொட்டிக் மாதிரி ஒன்று ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயிலிங் நேம் இதுதான். அட்ரஸ் வந்து இப்போ சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். இதோட ஸ்டேட் பார்க்கல, ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். கண்ட்ரி இந்தியா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. பின்கோடு நம்ம என்ன பின்கோடு வேணுமோ பின்கோடு கொடுத்துக்கிறோம். டெலிஃபோன் நம்பர் கொடுக்குறோம். மொபைல் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஃபேக்ஸு, இமெயிலு, வெப்சைட்டு, இந்த மாதிரி ஒன்றா நம்ம வந்து என்ட்ரு பண்ணிகிட்டே வரோம். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம். ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம்னா என்னென்னா, இப்போ எந்த வருஷத்துலேருந்து என்ட்ரி போட போகிறோம். இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், 1 ஏப்ரல் 2026 இந்த இயர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து புக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஏப்ரலில் வந்து யூஸ் பண்ணலை, மேலேருந்து பண்ணால் போதும் அப்படின்னு பண்ணுறோமா, இல்லை புக்ஸ் கீப்பிங் வந்து ஏப்ரல்லேருந்து நம்ம வந்து ரன் பண்ண போகிறோமா அப்படின்றதான் இது. ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம புக்ஸ் கீப்பிங்கே வந்து ஏப்ரல்லேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கரன்சி சிம்பிள். இப்போ இந்தியானாலே என்னதுன்னா, நம்மளோட கரன்சி சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் தான். ஃபார்மல் நேம் வந்து INR. ஸோ இதுதான் ஒரு நார்மலாக நம்ம ஒரு கம்பெனி ஒரு கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எப்பயும் போல் ஆக்செப்ட்னு கேட்கும். SR நோ. இப்போ எஸ்ன்னு கொடுத்தால என்ன ஆகுதுன்னா கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கம்பெனியோட பேர் என்னன்னா ஏபி ஃபேஷன்ஸ். கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ வந்து மெயின்டைன் அக்கௌண்ட்டான்னு கேட்கு. எஸ், அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போகிறோம். பில் வைஸ் என்ட்ரி போட போகிறோமான்னு கேட்கு. எஸ், பில் வைஸ் என்ட்ரி போட போகிறோம். இப்போ இன்வென்ட்ரி வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கு. இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ண போறீங்களா, இல்லை அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களா. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்லி அக்கௌண்ட்ஸ் மட்டும் போடுவாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணணும்னா இன்வென்ட்ரி நம்ம நோன் கொடுத்துடலாம். இல்லைன்னா இது அப்புறம் வந்து என்னன்னா, இன்டெகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அப்படின்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்ஸும் இன்வென்ட்ரி இன்டெகிரேட் ஆகி வரும். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து உங்களை எனேபிள் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நோ, டாக்ஸேஷன் வந்து இப்போ எனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னா ஜிஎஸ்டி பே பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ்டி டீட்டெயில் வேணுமா அப்படின்னா எஸ், ஜிஎஸ்டி டீட்டெயில் வேணும். டிடிஎஸ் வந்து நம்ம பிடிக்க போகிறோமா அப்படின்னா, இப்போ நம்ம சேலரிலாம் கொடுத்தோம்னா டிடிஎஸ் பிடிப்போம். ஸோ அது வேணுமா அப்படின்னா எஸ் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ இந்த டிடிஎஸ் டீட்டெயில் நம்ம கொடுக்கணும். டேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இப்போ நோ நம்ம இப்போ கொடுத்துக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ இப்போ அக்செப்ட் எஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்பெனி கிரியேஷன்ஸ் வந்து. இப்போ நம்ம ஏபி ஃபேஷன்ஸ்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது வந்து என்னென்னா மாஸ்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சு. இதுதான் மெயினான கேட்வே ஆஃப் டேலி. இப்போ இதில் என்ன அப்படின்னா, மாஸ்டர்னு ஒன்று இருக்கும், டிரான்சாக்ஷன் ஒன்று இருக்கும், யூட்டிலிட்டிஸ் ஒன்று இருக்கும், ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இதுதான் மெயின். இது மாஸ்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட அக்கௌண்ட்ஸு, இன்வென்ட்ரி எல்லாமே வந்து இந்த மாஸ்டருக்குள்ளே தான் வரும். இப்போ நம்ம ஒரு இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணுறது, ஒரு ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே. இப்போ கிரியேட் அப்படின்னா என்னென்னா அக்கௌண்டிங் மாஸ்டர். இப்போ அக்கௌண்டிங் மாஸ்டரில் என்னென்னா, இப்போ வந்து இதில் என்னென்னா குரூப் கிரியேட் பண்ணால் குரூப் கிரியேட் பண்ணலாம், லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம், கரன்சி கிரியேட் பண்ணலாம், வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணலாம். இப்போ கரன்சி கிரியேட் பண்ணணும்னா என்ன அப்படின்னா, இப்போ கிரியேட் நியூ, ஏதாவது ஒரு நியூ கரன்சி. இப்போ நீங்கள் வந்து மல்டிபிளாக கரன்சி யூஸ் பண்ணுறீங்க, இப்போ டாலர் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டாலர், ஆனால் டாலர் கரன்சி நான் யூஸ் பண்ணுவேன், டெசிமல் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கரன்சி கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம என்ன சொல்றோம்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம். இப்போ லெட்ஜர் என்னென்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ரெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அது ஒரு லெட்ஜர். இப்போ ஒரு கடைன்றதுனா அந்த கடைக்கு நம்ம ரெண்ட் கொடுப்போம் இல்லையா, இது வந்து என்னென்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்லேயும் வரும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ டைப் ஆஃப் லெட்ஜர் வந்து என்ன அப்படின்னா நாட் அப்ளிகபிள் வரும். இன்க்ளூடன் வந்து இது வந்து அசஸபிள் வேல்யூ இருக்கா அப்படின்னா இதெல்லாம் நாட் அப்ளிகபிள், ரெண்டுக்கு கிடையாது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எக்ஸ்பென்சஸ்க்கு இருக்காது இந்த மாதிரி. இப்போ நான் வந்து டெலிஃபோன் பில்லுக்கு உள்ளது டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதுவும் அந்த இன்டர்நெட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும். அப்படி வந்து சேவ் பண்ண வேண்டியது. இப்போ நான் சேலரி கொடுக்குறேன், சேலரி வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கீழே வரும்.
அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்னன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இது வந்து எல்லாமே அக்கௌண்டிங் மாஸ்டருக்குள்ளது. லெட்ஜரு, கரன்சி, இப்போ குரூப் லெட்ஜருக்குள்ளே ஏதாவது ஒரு குரூப் இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து 2-3 டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் இப்போ நம்பர் கொடுக்குறோன்னா அதுக்குள்ள ஒரு குரூப் கிரியேட் பண்ணால் குரூப் கிரியேட் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா நம்ம இன்னைக்கு தேதிக்கு ஒரு டாலரோட ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ இன்னைக்கு என்ன ரேட்டு, ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன, செல்லிங் ரேட் என்ன, பையிங் ரேட் என்ன. ஸோ அப்போ இந்த டேட்ல இருந்து நமக்கு வந்து இந்த ரேட்ல வரும். சப்போஸ் நாளைக்கு வேற ரேட் மாறுச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டே வரணும்னா நான் வரலாம். இது வந்து வவுச்சர் டைப்ஸ். நம்ம வவுச்சர் டைப் அப்படின்னா என்னன்னா நம்ம வவுச்சர் டைப் வந்து புதுசாக கிரியேட் பண்ணலாம். இப்போ அண்டர் வந்து இப்போ ஒரு சேல்ஸ் ஒரு பேமெண்ட் கீழேயே நான் ஒரு புதுசாக ஒரு வவுச்சர் டைப் கிரியேட் பண்ணிட்டு கேஷ் பேமெண்ட்டுக்கு ஒரு வவுச்சர் டைப், பேங்க் பேமெண்ட்டுக்கு ஒரு வவுச்சர் டைப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு நம்பர் இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் வந்து வவுச்சர் டைப்பில் தான் பண்ணணும். மாஸ்டர் பார்க்குறோம். ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர். இன்வென்ட்ரி மாஸ்டர்னா என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்டாக் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னதுனால அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கறது தான் இன்வென்ட்ரி மாஸ்டர். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு இது வந்து ஒரு ஃபேஷன்ஸ், இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் தான். நம்ம வந்து பொட்டிக்ஸ் மாதிரி ஒரு வந்து ட்ரெஸ் வந்து ஷர்ட்டு பேண்ட்டும் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ அதோட யூனிட் எப்பயுமே என்னவா இருக்கும்னா பீசஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ யூனிட் வந்து பீசஸ் நாட் அப்ளிகபிள் சொல்லிட்டு பீசஸ் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஐட்டம்ஸ் என்னன்னா ஷர்ட்டு, இது வந்து அண்டர் பிரைமரி யூனிட் வந்து பீஸில் தான் கணக்கு வரும். ஸோ செட் காம்பனண்ட் இதெல்லாம் வந்து நம்மளோட ஹெச்எஸ்என் கோடு ஒன்று இருக்கும். ஷர்ட்டுக்கு நம்ம எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். குவான்டிட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்ததுன்னா கொடுப்போம், இல்லைன்னா ஒன்றும் கொடுக்காம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறது தான் ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸ்டாக் குரூப்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஷர்ட் டிஃப்ரென்ஸாக வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம அதை பேஸ்ட் பண்ணி கம்பைன் பண்ணுறது தான் ஸ்டாக் குரூப்.